கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வாக்கியத்தை வாசிப்போம். யோபு 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வாக்கியம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே தேவ மனிதனாகிய யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அருமையான இந்த காலை பொழுதிலே முன்குறிக்கிற தேவன் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய எதிர்காலத்தில் எந்தெந்த காலத்தில் எவைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் முன்குறிக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் முன்குறிக்கிற தெய்வமாயிருக்கிறார். அப்போ முன்குறித்தல் அப்படின்னு சொல்லுவது இரண்டு விதமான முன்குறிக்கிற காரியங்கள் உண்டு. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் முன்குறிக்கிற காரியங்கள், படிப்புக்குண்டான காரியங்கள், குடும்பத்திற்குண்டான காரியங்கள், திருமண காரியங்கள், வீட்டை கட்டுவதற்குண்டான காரியங்கள், இப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் முன்குறிக்கிற காரியங்களும் உண்டு. அதே போல மனிதன் முன்குறிக்கிற காலங்கள் உண்டு. எப்பொழுது வீட்டை கட்ட வேண்டும், எப்பொழுது திருமணத்தை நடத்த வேண்டும், எப்பொழுது வேலையில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் தீர்மானிக்கிற சில காரியங்கள், நாம் முன்குறிக்கிற சில காரியங்கள் உண்டு. இந்த மாதத்தில் இந்த தேதிக்குள்ளாக இந்த காரியத்தை செய்துவிட வேண்டும், இந்த ஆண்டு முடிவதற்குள் இந்த காரியத்தை செய்துவிட வேண்டும், அடுத்த ஆண்டுக்குள் இந்த காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று நாம் முன்குறிக்கிற காரியங்களும் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, அப்ப தேவன் முன்குறிக்கிற காரியங்களும் உண்டு, நாம் முன்குறிக்கிற காரியங்களும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் நாம் முன்குறிக்கிற சில காரியங்கள் தோல்வியில் முடிகிறது, நஷ்டத்தில் முடிகிறது, சில நேரங்களிலே கண்ணீரிலே முடிந்து விடுகிறது. ஆதலால் முன்குறிக்கப்படுகிற காரியங்கள் அனைத்துமே வேதனை இல்லாமல் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனே முன்குறிக்கும்படி காலங்களையும் சமயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற அத்தனை நன்மைகளையும் தெய்வமே முன்குறிப்பாரானால் அது மிகுந்த மகிமையாயிருக்கும். அது மிகுந்த மகிமையாயிருக்கும். அப்போ இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே ஆண்டவராகிய தேவன் முன்குறிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை அறியாமல், ஆண்டவருக்கு தெரியாமல், ஆண்டவரை அறியாமல் ஒரு பிரச்சனையும் ஒரு போராட்டமும் உங்கள் வாழ்க்கையிலே வருவதற்கு வாய்ப்பில்லை. தேவன் சகலத்தையும் அதிதின காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். என் வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு காலதாமதங்கள், அற்புதங்கள் ஏன் காலதாமதங்கள், நன்மைகள் ஏன் இவ்வளவு காலதாமதங்கள் ஆகிறது என்று சொல்லி ஒருவேளை வருத்தத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அவர் முன்குறிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் எந்த காலத்தில் திருமணம் நடக்க வேண்டும், எந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்க வேண்டும், எந்த காலகட்டத்தில் வீட்டை கட்ட வேண்டும், எந்த காலகட்டத்தில் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி, எந்த காலத்திலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே முன்குறிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எவைகளெல்லாம் முன்குறிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதத்தில் சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். அநேக காரியங்களை அவர் முன்குறிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதில் ஒன்று நாம் கவனித்து பார்க்கிற காரியம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில், அங்கே 21ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் முன்குறிக்கிற தேவன் என்கிற காரியத்தில் நம்ம சிந்தித்து வருகிறோம். அப்ப ஆண்டவராகிய தேவன் முன்குறிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய தேவன் எவைகளை முன்குறிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் எவைகளை முன்குறிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது காலங்களை முன்குறிக்கிறார். குறித்த காலம். அப்போ ஆபிரகாமுக்கு 100 வயதாய் இருந்தது, சாராளும் வயது சென்றவளாய் மாறிவிட்டாள்.
அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை. தேவன் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லியும் வாக்குத்தத்தம் காலதாமதமானது, நன்மைகள் காலதாமதமானது, ஆசீர்வாதங்கள் காலதாமதமானது. அதனாலே அவங்க மிகவும் சோர்ந்து போய் அவர்கள் மாமிசத்திலே சுயத்தில் ஒரு முடிவை எடுத்து ஆகாரை திருமணம் செய்து வைக்கிற ஒரு சூழ்நிலை, ஆகாரின் மூலமாக பிள்ளையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். அதாவது இவங்க குறித்த காலத்தில் பிள்ளை பிறக்காததுனாலே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை குறித்து நாம் முன்குறிக்கிற சில காலங்களும் உண்டு, நம்மை குறித்து தேவனே முன்குறிக்கிற சில காலங்களும் உண்டு. அப்போ ஆபிரகாமும் சாராலும் இந்த வயதிற்குள் பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை காலத்தை அவங்க நிர்ணயித்திருக்கலாம். அந்த காலத்திலே பிள்ளை பிறக்காததுனாலே அவங்க சோர்ந்து போய் ஆகாரை திருமணம் செய்து அதன் மூலமும் ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ளவும் அவளால் வீடு கட்டப்படவும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்திற்குள்ளாக வந்தார்கள். ஆபிரகாமுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பதற்கு ஒரு காலத்தை தேவன் முன்குறித்திருந்தார். சாராளுக்கு எந்த காலத்தில் பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று ஒரு காலத்தை தேவன் முன்குறித்திருந்தார். அந்த காலம் வந்த உடனேயே அந்த காலத்தில் சரியான காலத்தில் ஒரு குமாரனை பெற்றாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கண்பான தேவ பிள்ளைகளே, பல இடங்களிலே திருமண காரியங்களுக்காக பெண் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து ஒருவேளை ஏற்ற துணை அமையாததனால் சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் சரியான நேரத்தில் அந்த காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். ஒருவேளை பிள்ளை பாக்கியத்திற்காக பல வருடங்களாய் காத்திருந்து சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ, சரியான ஒரு காலத்தை தேவன் முன்குறித்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே பிள்ளையை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். படிப்புக்கேற்ற ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்காக தேவன் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார், ஒரு காலத்தை முன்குறித்திருக்கிறார். அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எல்லா காரியங்களுக்கும், கடனாக இருக்கலாம், வீட்டை கட்டுகிற காரியமாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைக்குரிய காரியங்களாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த காரியங்களாக இருக்கலாம், எந்த காலங்களாக இருந்தாலும் சரி, எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, தேவன் அதற்காக ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். அந்த காலங்கள் வந்தவுடனே, அந்த வேலை வந்தவுடனே, காணாத ஒரு கல்யாணத்தில் அந்த வேலை வந்தவுடனே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் காலங்களை முன்குறிக்கிற தேவனாய் இருக்கிறார். முன் குறித்த காலம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் எவைகளை முன்குறிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 22 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசோதனும் உன் நேசகுமாரனாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இரண்டாவது, ஆபிரகாம் இடத்துல உன் மகனாகி ஈசாக்கை எனக்காக தகன பலியிடு என்று அந்த காரியத்தை பேசுகிற பொழுது, ஈசாக்கை பலியிடுகிற காரியத்தில் மிக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உன் மகனை எனக்காக தகன பலியிட வேண்டும், ஆனால் உனக்கு இஷ்டமான இடத்துல அதை பலியிடக்கூடாது, கண்ட இடத்துல பலி செலுத்தாதபடி எச்சரிக்கையாக இரு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கண்ட இடத்துல எல்லாம் பலி செலுத்தாதபடி, நீ விரும்பின இடத்துல பலி செலுத்தாதபடி, மோரிய தேசத்தில் நான் குறிக்கிற மலைகளில் ஒன்றின் மேல், நான் சொல்லுகிற மலையின் மேல், நான் குறிக்கிற ஒரு இடத்தின் மேல் போய் நீ பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, பலி கொடுப்பதாக இருந்தால் எந்த இடத்தில் கொடுத்தால் என்ன, எங்கு வேண்டுமானாலும் பிள்ளையை பலி கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா இடத்திலும் பலிகளை செலுத்தாதபடி மோரிய தேசத்திலே, மோரிய மலைகளிலே, இப்போ மோரிய தேசத்தில் போய் நான் குறிக்கிற ஒரு மலையில், நான் குறிக்கிற ஒரு இடத்தில் போய் உன் மகனை தகன பலியாக இட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொன்ன இடத்துல ஆபிரகாம் பலியிட்டதனால தான் ஈசாக்குக்கு பதிலாக வேறொரு ஆட்டுக்கடாவை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். வேறொரு நன்மையை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஈசாக்கு பலி செலுத்த முடியாதபடி, ஈசாக்கை தகன பலியாக செலுத்த முடியாதபடி ஆண்டவரே அதை தடை செய்து ஈசாக்கை காப்பாற்றி ஈசாக்குக்கு பதிலாக வேறொரு ஆட்டுக்கடாவை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அது நிமித்தம் ஈசாக்கு காப்பாற்றப்பட்டார். அப்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது எவைகளை முன்குறிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இடங்களை கர்த்தர் முன்குறிக்கிறார். எந்த இடத்துல
இடத்துல வேலை செய்ய வேண்டும், எந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும், எந்த இடத்துல குடியிருக்க வேண்டும், எந்த இடத்துல வாழ வேண்டும், எந்த இடத்துல ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை தேவன் முன்குறிக்கிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த வேதத்திலே அநேக மனிதர்களை எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் முன்குறிக்கிறார். அப்ப அவர் சொல்லாத இடத்திலே, அவர் முன்குறிக்காத இடத்திலே நாம் இருப்போமானால், அவர் முன்குறிக்காத இடத்திற்கு நாம் போவோமானால், ஆண்டவர் எப்படியாகிலும் அதே இடத்திற்கு தேவன் திரும்ப கொண்டு வருவார். யோனா நினிவே பட்டணத்திற்கு போகாமல் வேறொரு தேசத்திற்கு போனபடியால், முன்குறிக்கப்பட்ட தேசத்திற்கு போகாமல் வேறொரு தேசத்திற்கு போனபடியால் பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான போராட்டங்களை சந்தித்தான். எப்போ நினிவே பட்டணத்திற்கு வருவதற்கு, தேவன் முன்குறித்த இடத்திற்கு வருவதற்கு, எப்போ தேவன் முன்குறித்த ஊழிய ஸ்தலத்திற்கு வருவதற்கு அவன் தீர்மானித்தானோ, அப்பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவன் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். என் அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடங்கள் சஞ்சலங்களும் தவிப்புகளும் நிறைந்த ஒரு இடங்களாக இருக்குமானால் தேவ சமூகத்திலே சற்று ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. காரணம், தேவன் இடங்களை முன்குறிக்கிறவராய் இருக்கிறார். எந்த குடும்பம் எந்த இடத்துல ஜீவிக்க வேண்டும், எந்த மனிதன் எந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும், எந்த மனிதன் எந்த இடத்துல வேலை செய்ய வேண்டும் என்று அவர் இடங்களை முன்குறிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் குறித்த இடத்துல நீங்கள் இருப்பீர்களானால், அவர் சொல்லுகிற இடத்துல நீங்கள் இருப்பீர்களானால் தேவைகள் பரலோகத்திலிருந்து சந்திக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, அவர் எவைகளை முன்குறிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதிகாமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் சொல்லுகிறது. ஆதிகாமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானனுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து ஸ்தோத்திரம், கானானிய பெண்களிடத்தில் பெண் கொள்ளாமல் என்னுடைய மனைவியினுடைய வம்சத்தில் இனத்திலே போய் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த வேலைக்காரன் புறப்பட்டு போகிறார். அப்ப கிணற்றில் நீர் ஆடு மாடுகளுக்கு, அந்த மிருகங்களுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக அநேக பெண்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ வேலைக்காரன் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறார், ஒரு மனதிற்குள்ள ஒரு அடையாளத்தை கேட்கிறார். ஆண்டவரை, குடிப்பதற்கு தண்ணீர் தா என்று நான் கேட்கும் பொழுது உனக்கு மாத்திரமல்ல உன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லி எந்த பெண் சொல்லுகிறாளோ அந்த பெண்ணே ஈசாக்குக்கு நியமிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஒரு மனதுக்குள்ளே தீர்மானித்து ஜெபித்து கடந்து செல்கிறார். அதே போல போய் அந்த பெண்ணின் இடத்துல, ரெபேக்காள் இடத்துல போய் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டபொழுது உனக்கும் தண்ணீர் கொடுப்பேன், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அவன் தீர்மானித்து கொண்டான், அவன் முன்குறித்து கொண்டான். இவளே ஈசாக்குக்கு தேவன் ஏற்படுத்தின ஏற்ற துணை என்பதை அறிந்து கொண்டான். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது அவர் எவைகளை முன்குறிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நபர்களை கர்த்தர் முன்குறிக்கிறார். ஏற்ற துணையை கர்த்தர் முன்குறிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால் ஸ்தோத்திரம். ஒருவேளை சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு யார் கணவனாக வர வேண்டும் என்பதை கர்த்தர் ஏற்கனவே அவர் தீர்மானித்து விட்டார். யார் மனைவியாக வர வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானித்து விட்டார். நீங்கள் யாருடன் இணைந்து தொழில் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானித்து விட்டார். அதே போல யாருடன் இணைந்து நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானித்து விட்டார். உங்களுக்கு யார் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் தீர்மானித்து விட்டார். எப்படியும் ஒரு பவுலையும் ஒரு பர்னபாவையும் கர்த்தர் இணைத்து விட்டாரோ, எப்படி ஒரு கோர்நேலியும் அதே போல ஒரு பேதுருவை கர்த்தர் இணைத்து விட்டாரோ, ஏற்ற நபர்களை நீங்க தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீரே எனக்கு ஏற்ற நபர்களை ஏற்படுத்துவீராக என்று நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, எதிர்காலங்களுக்காக ஏற்ற நபர்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல வேதத்தில் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இந்த மூன்றோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். குறித்த காலம், குறித்த இடம், குறித்த நபர்கள், இந்த மூன்று காரியத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாத குலைச்சலை மாற்றி தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த குறித்த காலத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, குறித்த இடத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, குறித்த நபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம்.
எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி. யோபு சொல்லுகிறார், நீர் முன்குறிக்கிற தேவன் அப்பா, எனக்காக தேவன் முன்குறித்ததை யாவையும் நிறைவேற்றுவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை தூரத்திலும் சமீபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இவங்க வாழ்க்கையில எவைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து முன்குறித்து இருக்கிறீரோ அவைகளை கர்த்தர் நிறைவேற்றும்படி நான் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா இவங்க வாழ்க்கையில எந்த காலத்தில் திருமணம் நடக்க வேண்டும், வீட்டை கட்ட வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், பிள்ளை பாக்கியம் உண்டாக வேண்டும் என்று ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறீரோ அந்த காலகட்டங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குறித்த இடங்களிலே பிள்ளைகள் ஜீவிக்கும்படி, குறித்த இடத்திலே வேலை செய்யும்படி, குறித்த இடத்திலே ஊழியங்களை செய்யும்படி இந்த பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போக நாங்கள் ஜெபிக்கிறோம், அனுகூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவங்க வாழ்க்கையிலே அப்போ ஒரு ஏற்ற துணையை, ஏற்ற நபர்களை அப்பா ஸ்தோத்திர நீர் முன்குறிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. பவுலையும் பர்னபாவையும் இணைத்து விட்ட தேவன், கோர்நேலியும் பேதுருவையும் இணைத்து விட்ட ஒரு தேவன் ஆண்டவர். அதே போல அப்போ இவங்களுக்காக ஒரு ஏற்ற கணவனை, ஒரு ஏற்ற மனைவியை கர்த்தர் ஆண்டவரே நீர் இணைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இணைந்து தொழில் செய்வதற்கு ஏற்ற நபர்களை கர்த்தர் ஏற்படுத்துவீராக, இணைந்து ஊழியம் செய்வதற்கு அதற்கேற்ற நபர்களை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. ஸ்தோத்திரம். குறித்த சபை இருக்கிறது, குறித்த பாடுகள் இருக்கிறது, இப்படி வேதத்தில் பல காரியங்கள் உண்டாப்பா. இவங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தரே முன்குறிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.